அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமா. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய பந்தரப்பு இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட கிடையாது. பேப்பட்ட இது நல்லவில் இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவள் எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எப்போதுமே சிறப்பாக இருக்கக்கூடியவன் நீங்கள். வருத்தத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டீங்க. அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு தார்மீக மன்னரோட பழக்கப்படுத்திக்கணும். எதுவுமே அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க. அதே மாதிரி குறைவின்றி இல்லை கோவிந்தா சொல்கிற மாதிரி. என்ன ஒன்று வாழ்க்கைக்கு ஒன்று உணவு, உறக்கம், வீடு, தங்கத்து இடம், உறைவிடம், தங்கத்துக்கு போதும். மனுஷால் உங்களுக்கு நிறைய மனுஷால் இருக்கணும். இல்லை மனுஷால் இல்லைன்னா வெத்து வாழ்க்கை. அதனால தான் இந்த பிராமணர்களை விட்டு எல்லா கம்யூனிட்டியுமே சின்ன வயசுலேயே பண்ணிவிடுவாங்க. காலம் தான் 10 வயசுக்குள்ளேயும் இல்லை 7-10 வயசில் முடியணும். அது ரொம்ப நல்லது. இல்லை 30 வயசுக்கு கல்யாணம் பண்ணோன்னா வெத்து வாழ்க்கை. இதுதான் குடும்பத்தோடு இருப்பாங்க. அத்தனை குடும்பம் பேரம் பேத்தி கல்யாணத்தை கூட பார்க்கணும். எப்போ 40 வயசுக்குள்ளே. இது 40 வயசு ஆகிறதுக்குள்ளே பேரனுடைய பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு பார்க்கக்கூடிய பெரிய வம்சம். எல்லாம் எத்தனை நஷ்டம் இருந்தாலும் அந்த ஒத்துமையாக எத்தனை விட்டு லைஃப்பில் தான் நல்லா இருக்கும், குழந்தைக்கிட்டே இருக்கும். அது நல்லது கெட்டது இருக்கும், திருவிழாக்கள் அது இது பண்டிகை ஃபேஷன் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. பகவானை விடவே மாட்டாங்க. அந்த தெய்வங்கள், தொலை தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களெல்லாம் கிராம தெய்வங்கள் எல்லாமே அவங்களோட குடும்பத்தில் ஒத்தராக இருக்கும். அவ்வளோ அனுபவிக்கிறாங்க பாரு. போச்சு நமக்கு. ஒருத்தர் தந்தனி பங்களாக வச்சுருக்காங்க. ஒரு பெரிய 8 கட்டு வீடு 9 கட்டு வீடு இருக்கும் கிராமத்தில். ஆளாளுக்கு பங்கு போட்டு ஷேர் பண்ணி விவசாயத்தையோ பண்ணையோ மேகையோ ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க. அது எளிமையான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. மருந்துக்காக ஓடுறதே இல்லை. ஐயோ ஆஸ்பத்திரிக்கு எமர்ஜென்சி பையன் வண்டியில் எடுத்துட்டு ஓடுறதெல்லாம் கிடையாது. இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்த சமுதாயத்தில் அனுபவிக்கக்கூடியவங்க அந்த சம்மந்தப்பட்ட தனுசில் இருந்தாங்க. தனுசு நாட்டை பொறுத்த வரைக்கும் சப்தமாக உபயராசினால அவங்களுக்கு டைரெக்டாக புதன் கனெக்ஷன் உண்டு. குருவுக்கு எப்போதுமே பகவான் கனெக்ஷன் டைரக்டு. அதுதான் இந்த அர்ச்சகர்களாக இருக்க தொடர்புடைய காரியங்கள் எங்கள் செய்யுங்க அத்தனை பேரையுமே பகவான் தொடர்பு தான் சம்மந்தப்பட்டவங்க அதிகமாக இருப்பாங்க அந்த தனுசுலெல்லாம் பொறுத்த வரைக்கும். உபயராசியில் பொறுத்த அளவும் டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்டு சர்வன்ட்ஸு. அவங்க மூலம் தான் எல்லாம் வரணும். அதனால தான் உபயராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி வச்சிருக்கு. அந்த உபயராசி பகுதியில் தான் சூரிய சந்திரன் வீடு இருக்குது. பார்த்தே தெரியும், உங்களுக்கே தெரியும். காலபுருஷன் பிடிச்சிருக்கேன்னா இது எதுக்குன்னா நாடி ரகசியம். இதெல்லாம் இதுக்கு மேலே அதிகம் நான் விளக்க மாட்டேன். அந்த உபயராசி இம்பார்ட்டன்ஸு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான்
அதுக்கு பிறகு தான் அந்த 2 உபயராசிக்காரங்கள் நடுவில் தான் சனீஸ்வரன் உட்காந்து பாடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கர்மங்களை கொடுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உட்காந்து அவஸ்தைப்படுறோம். விச்சிகமோ துலாவோ மேஷமோ ரிஷபமோ படாபாடுபடுது. நடக்க கொடுத்து வர சம்பவங்களில் உண்மையே புரியல போகிற இதுங்களுக்கு மட்டும் முன்னாடியே மூக்கு வெத்து கொட்டும். எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னமா வச்சுருக்கேன் அவங்க. சனீஸ்வரனை வாய் தரக்கூடாது, தகுந்த மாதிரி பண்ணணும். அதே சூரியசந்திரன் சத்தமெல்லாம் பண்ணணும். ஏன்னா பொக்கிஷமே குருட்டு தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். புதன் அடங்கி இருப்பார். நானே ஷேர் பண்ணுறேன் கலத்திரமாக. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் உபயராசி தனுசு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட குருவானவர் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை. 8ஆம் வீடுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு வக்கரகாக ஒரு மாதம் புரட்டாசி கடைசியில் வக்கரமாவார். அதுக்கு முன்னாடியே 9ஆம் வீட்டு அதிகாரி 10ஆம் வீட்டு அதிகாரி ராசி பரிணம் பண்ணிவிடும் 3 நாளைக்கு. முதல் 3 நாளைக்கு அப்புறம் புதன் வந்து கன்னிக்கு போயிடுவார். சூரியனோடு வந்துடுவார். சுக்கரன் உடனடியாக அதே நேரத்தில் இது கொண்டு வருவார், துலாத்துக்கு கொண்டு வருவார். அப்புறம் ஒரு மாத கட்சியில் புரட்டாசி 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு கொண்டு வருவார். புதனும் சுக்கரனும் லாபத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. தொடர்பே இல்லை. அதே மாதிரி கீழே 12ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட 12ஆம் வீடு விஷயத்தில் வந்து சுக்கராச்சாரர் புரட்டாசி 28ஆம் தேதி 14/10 அப்போ வந்து உட்கார்ந்தவுடன் டைரெக்டாக குருக்கு தொடர்பு கிடைக்கிறது. மறைமுக 12/6 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இயற்கையாகவே எல்லாமே எளிமையான வாழ்க்கையில் இருக்கிற போது வந்து அது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிப்பீங்க வாழ்க்கையில். ஐயோ அதுக்கு எந்த கருமும் நிற்காது. அருமையாக கோடீஸ்வரம் கூட பண்ண முடியாது, பணம் கூட அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு காரியம் செய்யக்கூடியவங்க உங்களை இயற்கையாக அந்த அமைப்பு கொடுத்ததுனால பகவான் கையில் நேரடியாக இருக்கான். எதுவும் பிரச்சனை இல்லை. உள்ளங்களில் நெல்லிக்கனி போல் அப்படின்றத நீங்கள் தான். ஆனால் இவ்வளோ அழகாக வச்சுருந்து நடக்கும்போது அப்புறம் என்ன கவலை? அவனுக்கு வேணும்னா பண்ணி கொடுப்பேன், அப்புறம் என்ன இருக்குது? அவ்வளோதான். ஐயோ எந்த ஆள்லேயும் அக்ஷதை போட்டாளேன்னு பகவானே பண்ணி கொடுத்துருவான். இதுதான் பெரிய இது. ஸோ அது பெரும்பாலுமே இவாளெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சுக்கரனாக இருந்தாலும் கலைநயம் பிடித்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் எளிமையாக தான் இருக்கும். பணத்துக்கு காசு பணம் அப்படின்ற பொருள்லாம் அப்புறம்தான். கிவிங் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடக்டிவிட்டி சம்பந்த விஷயத்துக்கு என்ன காரணமோ அது கரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. இருக்கோ இல்லையோ இது உண்டோ அது பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் தானாக வரும். இந்த மாதம் வந்து பொக்கிஷங்கள் நிறைய ரொம்ப வெளி உலகம்லாம் 0 ஆகிடும். பொக்கிஷங்கள் ரொம்ப வெளியூரில் இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லிவிடுங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு போக சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நல்லா ஆகிடுவான். இங்கே இருந்தெல்லாம் தோணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் போகிறதுன்றது அவ்வளோ ரிஸ்க்கு தான் எடுத்துக்கணும். இத்தனை நாள் இருந்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அங்கேயோ நடக்கிறது. எங்களுக்கு என்ன வந்து எங்களுக்கு ரெண்டு கிடைக்கிறதுன்னா கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி வேணால் மாறும் ட்ரெண்டு. துஷ்டர்கள் எந்த இடத்துல வேணால் அடிச்சிருவாங்க, வாழ விட மாட்டாங்க. அது நான் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் பாலிட்டிக்ஸ், அதெல்லாம் அரசியல், உலக அரசியல். அதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து 2ஆம் வீட்டு அதிகாரம் 3ஆம் வீடு சனீஸ்வரனாக இருக்கனால 2க்கும் 3 குடும்பத்துக்கு அவன் தான், மேலே அனுப்புறதுக்கு அவன் தான், இருக்கிறத பழக்க வச்சு அனுப்புறது அவன் தான், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகணும் தான், குடும்பத்தில் பிளவு உண்டாகணும் தான், சந்தோஷம் வெற்றிக்கு வரணும். அது எல்லாமே சனீஸ்வரன். கர்மங்களுக்கு அடிப்படையாக தான் நாங்கள் வச்சுருந்தோம் தவிர நாங்கள் வந்து நாங்களே வாழறதுக்காக வரல. வி ஆர் ஃபார் அதர்ஸ், செல்ஃப் சர்வீஸ், எல்லாமே டு டூ சர்வீஸு ஓரியன்டு. அதனால் இதுக்கு தான் அதுக்கு தந்தால் வீரியத்தை கொடுத்துருக்கான் புதன். சனீஸ்வரன் வீரியத்தை வந்து அடிப்பது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா அவங்க டீல் பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டி நம்பர் 1 அதான். கர்மங்களுக்கு தொடர்பு தான் எல்லாமே. அப்புறம் தான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு போய் தான் ஆனமே. இதெல்லாம் யார் பண்ணுறதுனா ஆஃபீஸே வேணாம் பரவாயில்ல, நான் இதுதான் பண்ணுவேன், க்ளீனாக போடுவாங்க. யார் இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ இது மாதிரி ஜீவனத்துக்காக வாழறதுன்றது இவ்வளோ கிடையாது. ஜீவனமும் வாழ்க்கையாக இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கர்மங்கள் அடிப்பட்டு தான் ஜீவனம் எங்களுக்கு வரும் தவிர ஜீவனத்துக்காகவே நாங்கள் கர்மங்களை மாற்றிக்க முடியாது. சொல்லவங்க தான் இந்த தனுசு. அது எப்பேற்பட்ட ஆளாலும் சரி தான், அப்படி தான் யார் கிவிங் இம்பார்ட்டன்ட். ஆனால் மற்ற இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க தவிர அவங்களே முதலாளியே ஆகிறதுன்றது நடக்காத காரியம். முதலாளி ஆனால் கூட பினாமியில் வேணால் இருக்கலாம், அவ்வளோ தவிர நேரடியாக முதலாளித்துவம் பண்ண முடியாது அவங்களால. சர்வீஸ் ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு சனீஸ்வரன் ரொம்ப தொடர்பு உண்டு. அதை விட புதன் தொடர்பு, பகவான் டைரக்ட் தொடர்பு இங்கே. அதனால்
எதுக்கு நம்ம அவர் கொடுக்குறார், அவங்க செய்கிறோம். வி ஆர் ஃபார் காட், அவருக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் எல்லோரும் நம்ம குழந்தைகள் தான், நல்லா நம்ம படைப்புகள் எல்லாமே. அதனால் நம்ம அதுக்கிட்ட எதிர்பார்த்து வாங்கணும்னு சொல்கிற அர்த்தம் இல்லை. என் குழந்தை நாளை சம்பாதிச்சு கொடுப்பான் நம்பிக்கையில் தான் இந்த குழந்தைகள்லாம் வளர்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை. நாளை சம்பாதிச்சு கொடுக்குறோன்னா இல்லையோ, என் கடமை நான் செய்வேன், குழந்தைகள் நல்லா இருக்கும், நான் நட்டும், அது கொடுத்துட்டு ஆனால் இல்லை அந்த ஒரு மனப்பான்மை வச்சுருக்க. அதுதான் தனுசு ராசிகர்கள்லாம், தனுசும் மீனம் அப்படி தான். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இவங்கள்லாம் எப்படி பணக்காரன் ஆகுறாங்க? அடுத்தவொன்று முட்டாளாகிறான்னு பணக்காரன் ஆக முடியும், இல்லைன்னா எப்படி பணக்காரன் ஆக முடியும்? அப்படி நேர்மையாக பண்ணுறதுனா நம்ம நாட்டில் எப்போ வரல பணக்காரன் இருந்திருப்பானே. மெடிசின்ஸ் இது அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் ஃபெயிலாக எடுத்தேன், தோற்று போடுத்தேன். அப்புறம் யாரையும் குறை சொல்லி பண்ணதில்லை, புத்தியை பயன்படுத்தணும். அந்த புதனுக்கு கேட்கணும், டைரெக்டாக புதனே கொடுக்கறதுனால வாழ்க்கை வியாபாரத்தை தான் தெரியாது, அவசியமே இல்லை, டைரெக்டாக கொடுத்துருவார். இந்த மகாலட்சுமி இந்த பணம் கொட்டாளை தர்றன்னு அது மாதிரி கொட்டினானா அவ்வளோதான், மகாலட்சுமி ஜெயிலுக்குள்ளே வச்சுருவானுங்க. நம்ம ஆளுங்க அப்பேற்பட்ட ஆளுங்க, எனக்கு குத்துறம் கொடு, இவங்க குத்துறாரு அப்படி சொல்லக்கூடியவங்க தான். அதில் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கொட்ட மாட்டார் பகவானை. அது எதுக்கு ஆள் நிறைய வச்சுருக்காரு. ஆக சப்தமாதிபதி புதன் வெரி ஹார்டு ஒர்க்கர் பண்ணுறார். அவர் டைரக்ட் இன்வால்மெண்ட் எப்படி கேட்குறீங்கன்னா, சூரியன் முதல்லையே சூரியனும் புதனும் 9-10 தொடர்புள்ள பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மெதுவாக புதன் கண்ணியில் 10ஆம் வீட்டில் வந்துட்டு சுக்கரோட ஒரு நாள் பேசிட்டு உடனே சுக்கரன் இந்த வீடு வந்துட்டு துலாத்துக்கு லாபத்தில் வந்துட்டு, அதே பிறகு மெதுவாக புதன் அங்கே வந்து லாபத்தில் உட்காந்து பண்ணுறதுல தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குருவுடைய காலை எல்லாரையும் கொடுத்துட்டு லாபாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் குருவுடைய காலில் இருப்பார் விசாகத்தில். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட சித்திரை காலில் புதன் இருப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பகவானை ஏற்பாடு பண்ணி பண்ணுற. சித்திரை சொல்ல செவ்வாயுடைய காலில் குருவுடைய காலில் கொடுத்து நிற்க சொல்லி பண்ணுறார். எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி இவாள் சாதகமாக அவரே உட்காந்து பண்ணி. உபயராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் இங்கே குருக்கு பயன்படுவார். அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு கண்டிங்க பண்ணுறாரு, குரு பண்ணிவார். குரு பண்ண முடியலன்னா குருக்கு சாரம் கொடுத்து சந்திரன் பண்ணுறாரு. அதே மாதிரி குருனுடைய சாரத்தை வாங்கி ரத்தம் பண்ணாமல் செவ்வாய் பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி சனீஸ்வரன் ராகு தொடர் வச்சுருந்து பண்ணுறாரு. இதுதான் இருக்குது. ஏன்னா வேறு வழியே இல்லை. எந்த கிரகங்களும் முடங்கி போனால் ஒரு காரியம் நடக்காது. அதுக்காக அவனுக்கு தான் தலையெழுத்து, அதுக்கு ஸ்லோடவுன் ஆகும், இல்லை பிரச்சனை புதுசாக வரும், தடுப்பு கேட்பார் இல்லாத ஆகிடும், நாதியற்று போடும். அதுக்காக வேண்டி சாரணாரம் கொடுத்துருவான், வச்சு பெண்டை கழிட்டு வரும் பகவான். இப்போன்னு எல்லாம் ரொம்ப ஓவராக போனால் ராகுக்கு இது காஞ்சிக்க வந்துடுவான். சனீஸ்வரன் ஐஎஸ் அத்தாரிட்டி, கர்மங்களுக்கு யாரும் பேக் அடிக்கவே மாட்டேற. அவர் போயிட்டு வாண்டுவார். பிள்ளையார் படுற பாட்டு நமக்கு தெரியும், சிவரான் பட்ட பாட்டு நமக்கு தெரியும். ஐயோ 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 எப்பா இது போதும், அப்பா அதையே வச்சு இது போதும்பா. அதனால் இது எதுக்கு சொல்ல, நம்ம அவளே அப்படின்னு தேவதைகளே அப்படின்னு நம்ம மாதிரி எம்மான தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவள் சீண்டி பார்க்கக்கூடாது, யாரையுமே நெருப்பை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது எந்த பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடாதுன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இந்திரன் இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நவகிரகங்கள் ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும். இவாள்லாம் நவகிரகங்கள் ஆராதனை பண்ணுறது மூலம் வேறு என்னன்னா, அவளைக்கும் சந்தோஷப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி அவளையும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சுனையாக இருக்க சொல்கிறது. திருப்தி தானே. வேலைக்காரனுக்கு என்கரேஜ் பண்ணி கவனித்து தட்டி கொடுத்து பண்ணினான்னா உற்சாகப்படுத்தி நல்லா வேலை செய்வான். அதே மாதிரி இவாளுக்கு பண்ணுறது நவகிரக ஆராதனை பண்ணுறது அது விஷயம். அதே மாதிரி சிவனுடைய அவருடைய சம்பந்தம் அந்த திரியோதசி அந்த மாதிரி காலையில் 4 நாட்கள்லாம் சிவனுடைய முக்கியமான பண்ணுறது. மற்ற நாள் திவசம் பண்ணக்கூடாது, சிவன் அதை ஒரு நாள் தான் பண்ணணும். எல்லாம் பண்ணும்போது சிவயாகாதசி அப்படி வரும் இல்லை, அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவார், கொஞ்சம் வீரியம் காட்டம் குறையும். ஸோ அதனால் எத்தனையோ விஷயங்களில் இவங்களுக்கு தெளிவு எளிமையான போதும் லைஃபு. வி ஆர் நாட் ஃபார் மெட்டீரியலுக்காக நாங்கள் வாழவே இல்லை. வி ஆர் ஃபார் அஸ்ஸு, எங்களுக்காகவும் நமக்காக வாழறோம். தேர்ட் பார்ட்டி யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாதிரி யாருக்குமே இந்த எண்ணம் வரவே வராது. தனுசுக்கு வருது, மீனத்துக்கு வரும், வேறு யாரும் வராது.
ஆனால் இந்த தனுசு மீனத்தை பார்த்து இண்டஸ்ட்ரீஸ் யாருமே இருக்க மாட்டான். இந்த மாதிரி எளிமையாக இருந்தான்னா அப்புறம் எப்படி பணம் சேரும், சொத்து சேரும், எப்படி இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியும்? அவன் சுருடின்னு போடுவான் எல்லாத்தையும் இப்படின்னா. அதனால் இப்படி ஒரு அமைப்பில் 2ஆம் வீட்டில் சனி உட்காரக்கூடாது சொல்லுவாங்கள்ல, 0 ஆகிடும். அதே மாதிரி 3ஆம் வீடு சனீஸ்வரர் இருந்தான்னா தமோ குணம் பார்க்கலாம். எங்கே நம்ம விட்ட யார் இருக்கா அப்போ தான் அப்படின்னு இதுக்கு டைம் எலிமெண்ட்டு ஸ்பாயில் ஆகிடும். டைம் எலிமெண்ட் ஸ்பாயில் ஆச்சுனாலே அதிர்ஷ்டம் போச்சு. அதனால் சனீஸ்வரன் தரித்திரம் பேர். சனீஸ்வரன் டைம் எலிமெண்ட்டை ஸ்பாயில் ஆக்கிடுவான், வழிட்டின்ண்டே இருப்பான். நீ சொல்லலை, நான் பண்ணலை, ஐயோ மீட்டிங் நடந்ததுக்கு விடாக்கு உள்ளே வந்துட்டேன்னா எனக்கு மீட்டிங் தெரியாது, நான் சொல்லிட்டு போன சொல்லலாம் ஒரு விஷயம்மா, இது யார் இது வேலைக்காரன் யாரும் பார்த்து அப்படின்னு ஒரு பெரிய மேனரிசம் இல்லாத போய்ட்டுருக்கு பிஸ்னஸ் ஆங்கிளில். அதனால் இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதனால் பிஸ்னஸ் ஆங்கிளில் சனீஸ்வரனை வேலைக்காரன் தான் வச்சுப்பாங்க. தப்பு தவறி பெரிய போஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, விட்டா இதனே கிடையாது. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அனலைஸ் இந்த குணங்களை கொடுக்கறது நட்சத்திரங்கள் மூலம் வருது, டைரெக்டாக கிரகங்களுக்கு கிடையாது. அதனால் நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் தன்னிறைவு அடையக்கூடிய பகுதி தான் இந்த இருக்குது. 4 பேர் தன்னிறைவு அடைய வைக்கிற அளவுக்கு இந்த தனுசுக்கு எல்லா செயல்பாடு இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.